ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோவில் ஒயிட் பேப்பர் வச்சு தான் ரொம்ப ஈஸியாக ஒரு வால் ஹேங்கிங் பண்ண போகிறோம். இதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்திருக்கேன். இது கூடவே இந்த மாதிரி ஏதாவது தின் ப்ரஷ் இல்லை ஸ்டிக் இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லை பென்சில் பென் கூட எடுத்துக்கலாம். அதை கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக இந்த மாதிரி வச்சுட்டு இதை அப்படியே ரோல் பண்ணிகிட்டே வரப்போகிறோம். ஸோ ஃபுல்லாக இந்த மாதிரி எண்டு வரைக்கும் ரோல் பண்ணிக்கலாம். இப்போது அந்த ப்ரஷ் அப்படியே வெளியில் எடுத்துடலாம். இந்த இடத்துல க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். அதுக்கப்புறமா இதோடைய ரெண்டு சைடும் நம்ம ஈவனாக கட் பண்ணி எடுத்துகிட போகிறோம். சும்மா லைட்டாக அந்த மாதிரி ட்ரிம் பண்ணால் போதும். இப்போது இதே மாதிரி மொத்தம் 8 ஸ்டிக்ஸ் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். எல்லாமே ஈக்குவல் லென்த்தில் இருக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு இதில் 2 ஸ்டிக் மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். இதில் ஒரு ஸ்டிக்கோடைய சைடில் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. இது கூட இந்த இன்னொரு ஸ்டிக்கை இந்த மாதிரி சேர்த்து ஒட்டிடலாம். இதே மாதிரி மீதி இருக்க 6 ஸ்டிக்கையும் நம்ம 2 ஜாயின் பண்ணி வச்சுக்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு 4 பேர்ஸ் இந்த மாதிரி கிடைக்கும். இப்போது இதை நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்க போகிறோம். இன்னொன்றையும் அதே மாதிரி இந்த பக்கம் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்க போகிறோம். இப்போ இதுக்கு மேலே 2 சைட்லேயும் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இன்னொன்று எடுத்து இதுக்கு மேலே ஒட்ட போகிறோம். அதே மாதிரி இதோடைய பாட்டம் சைட்லேயும் க்ளூ அப்ளை பண்ணி இன்னொரு பீஸையும் நம்ம ஒட்டிடலாம். ஸோ சிம்பிளாக நம்மளுக்கு ஸ்கொயர் மாதிரி ஃபார்ம் பண்ணணும். இதுக்கப்புறமா இன்னொரு 5 ஸ்டிக்ஸ் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ இது நம்ம முன்னாடி பண்ண ஸ்டிக்கை விட லென்த் அதிகமாக இருக்கணும். ஸோ லென்த் அதிகமான பேப்பரில் பண்ணிக்கோங்க. மெஷர்மெண்ட்ஸ் நான் சைடில் கொடுக்குறேன், அந்த அளவுக்கு பண்ணிக்கோங்க. இப்போது இதில் ஒரு ஸ்டிக் எடுத்து இந்த மாதிரி டயக்னலாக நடுவில் ஒட்ட போகிறோம். அதுக்கு மேலே லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அந்த ஸ்டிக் மேலே இந்த கார்னரில். இப்போ அதுக்கு மேலே க்ளூ அப்ளை பண்ணி இந்த சைட்லேயும் அதே மாதிரி 2 பக்கமும் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த சென்டர்லேருந்து க்ராஸாக இப்படி ஒரு ஸ்டிக் நம்ம ஒட்டுறோம். அதே மாதிரி இன்னொரு ஸ்டிக் எடுத்து இந்த சைடில் ஒட்டணும். ஸோ 2 பக்கமும் சேம் லெவல் ஆஃப் கேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா திரும்ப இன்னொரு ஸ்டிக் எடுத்து அதையும் நம்ம இந்த சென்டர்லேருந்து இந்த சைடு வரைக்கும் ஒட்ட போகிறோம். இந்த மாதிரி நம்ம மேலே ஒட்டுற எல்லா ஸ்டிக்கையுமே இந்த மாதிரி எட்ஜில் கொஞ்சம் ஃப்ளாட் ஆக்கிட்டு ஒட்டிக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். இப்போது சைடில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இது இப்போ நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக ஒரு ஸ்கொயர் சைஸ் பேப்பர் எடுத்திருக்கேன். இதை இந்த மாதிரி க்ராஸாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போது இதை 2 இப்படி மடிச்சுக்க போகிறோம். திரும்ப இதை இன்னொரு வாட்டி இப்படி ஃபோல்ட் பண்ணணும். இப்போது இதோடைய இந்த சைடில் ஒரு பெட்டல் ஷேப் ட்ரா பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி. இப்போது இது அப்படியே இந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை இப்போ ஓப்பன் பண்ணால் நம்மளுக்கு இந்த மாதிரி ஃப்ளவர் கிடச்சிருக்கும். இப்போது இதோடைய சென்டரில் பிளாக் பென் இல்லைனா பிளாக் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஷேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுக்கோங்க. நல்லா இப்படி கொச்சன்னு லைன் போட்டுக்கோங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு அது நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா இதில் இப்போ ஒரு பெட்டலை நம்ம கட் பண்ண போகிறோம். அந்த சென்டர் வரைக்கும் கட் பண்ணிக்கணும். இப்போது அந்த கட் பண்ண பெட்டல் மேலே க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இந்த பெட்டலை இதுக்கு மேலே இப்படி வச்சு ஒட்டிடலாம். அதுக்கப்புறமா இதை இந்த மாதிரி சிசர் யூஸ் பண்ணி பெண்ட் பண்ணிக்கலாம். ஒரு பெட்டலையும் இந்த மாதிரி லைட்டாக பெண்ட் பண்ணி விட்டுக்கணும். ஸோ நம்மளுடைய ஃப்ளவர் ரெடி. இதே மாதிரி மொத்தம் 7 ஃப்ளவர்ஸ் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறமா ஒரு ஃப்ளவர் மட்டும் கொஞ்சம் பெருசாக பண்ணிக்கணும். அப்புறம் இன்னொன்று குட்டி. இப்போது இந்த பெரிய ஃப்ளவருடைய சென்டரில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த குட்டி ஃப்ளவரை இதுக்குள்ளே ஒட்டிடலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பேப்பர் ஸ்டிக்கில், அதை எடுத்துக்க போகிறோம். இப்போது இதில் நம்ம ஒரு ஃப்ளவராக ஒட்டிட்டு வரலாம். ஸோ இந்த சைட்லேருந்து நான் ஒட்டுறேன். இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி நீங்கள் கீழே வச்சு கொஞ்சம் ஃப்ளாட் பண்ணிக்கோங்க. நம்ம ஒட்டினது பின்னாடி பக்கம் கொஞ்சம் ஷார்ப் பாயிண்ட்டாக இருக்கும். அது இந்த மாதிரி கொஞ்சோண்டு இப்படி அமுத்தி ஃப்ளாட் ஆக்கிட்டு அதுக்கப்புறமா க்ளூ அப்ளை பண்ணி இந்த ஒரு ஸ்டிக்லேயும் ஒரு ஃப்ளவர் நம்ம ஒட்டிக்கலாம்.
ஸோ இதே வால் ஹேங்கிங்கை நீங்கள் கலர் பேப்பரில் பண்ணணும்னு நினச்சா நீங்கள் கலர் பேப்பர்லேயும் செய்யலாம், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லைனா இந்த மாதிரி சிம்பிளாக ஒயிட் பேப்பர் மட்டும் இருந்ததுனாலே போதும், நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். ஃபைனலாக இந்த பெரிய ஃப்ளவரை வந்து இங்கே வந்து ஒட்ட போகிறோம். அவ்வளோதான், நம்மளுடைய வால் ஹேங்கிங் வந்து ரெடி. இது வந்து இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்பில் இப்படி தான் நம்ம வாலில் ஹேங் பண்ண போகிறோம். இப்போ தான் நான் உங்களுக்கு வாலில் ஹேங் பண்ணி காமிக்கிறேன். இந்த ஈஸியான வால் ஹேங்கிங் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.